வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். தனக்கொரு நிகரில்லா தாய் தமிழை வணங்கி மகிழ்கிறேன். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய 29வது ஆண்டு இந்த இலக்கிய நவரச தமிழ் விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தர உள்ள நகரமன்ற தலைவர் எனது அண்ணியார் திரு உமாபாய் சிவாஜி கணேசன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க ஓசூரிலிருந்து வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பெருமாள் மணிமேகலை பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரியினுடைய தாளாளர் திருமிகு குமார் ஐயா அவர்களே, மற்றும் இந்த உலகமே அறிந்த ஒரு மாபெரும் கவிஞர், உரையாளர், திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட பாடல்களுக்கு சொந்தமாக விளங்கி கொண்டிருக்கின்ற பல கவிஞர்களை உருவாக்கிய ஒரு அற்புத மாமனிதர் திருமிகு கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களே, மற்றும் என்னுடன் இந்த நிகழ்விற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் பா மகாலிங்கம் ஐயா அவர்களே, மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திரு நா செல்வராஜ் அவர்களே, அருமை சகோதரர் நகரமன்ற உறுப்பினர் திரு மு ரஜினிகாந்த் அவர்களே, முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய நன்றி தான் சொல்லணும். இப்போ இது எப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இளையராஜா ஐயா அவர்களுடைய ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கப்போ நடுவில் திடீர்னு இந்த சவுண்டு ஒரு அந்த ஆடியோ சிஸ்டமில் ப்ராப்ளம் வந்து ஒரு சவுண்டு வரும் தெரியுமா, அந்த வீல்னு கேட்க முடியாத மாதிரி ஒரு சத்தம் இருக்கும். அந்த மாதிரி இந்த அற்புதமான தமிழ் நிகழ்ச்சியில் நான் பேசுகிறதுன்று அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்தது, நாங்கள் வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ அனைத்து வகுப்புகளுக்கும் கட்டடிப்போம். வீட்டுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் எல்லா வகுப்புக்கும் கட்டடிச்சுட்டு இருப்போம். ஒரே ஒரு வகுப்புக்கு மட்டும் கரெக்டாக போயிடுவோம். அது எங்கள் இளம்பெரு வழுதி ஐயாவும் பேராசிரியர் அப்துல் காதர் ஐயாவுடைய வகுப்புகளுக்கு மட்டும். அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுவோம். ஆனால் எல்லா வாழ்த்தனமும் இந்த 2 பேரோட வகுப்புக்கு மட்டும் கண்டிப்பாக எங்களது செல்லுபடி ஆகாது. அவங்க பார்வையிலே பயந்துருவோம். வெளியில் எங்களை பார்த்தா பயப்படுவாங்க. பட் கல்லூரியில் நாங்கள் அந்த 2 தமிழ் அந்த பேராசிரியர்களை பார்த்தா அவ்வளோ பயப்படுவோம். எங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே நாங்கள் கல்லூரியில் நல்ல விதமாக முடிச்சுட்டு வந்ததுக்கு முக்கிய காரணம், நான் கணிதவியல் படிச்சிருந்தாலும் எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தது நம்ம இளம்பெரு வழுதி ஐயாவும் பேராசிரியர் அப்துல் காதர் ஐயாவும் தான். இவங்களுடைய தமிழ் வகுப்புகளை கேட்டு அதில் ஒரு உற்சாகம் கிடைச்சி, அப்போ எங்களுக்கு எங்களுடைய கல்லூரியில் எண்ணங்கள் டாக்டர் MS உதயமூர்த்தி ஐயாவுடைய எண்ணங்கள்ன்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை எங்களுக்கு பாடமாக வச்சுருந்தாங்க. அதை படித்து உற்சாக மிகுதியில் தான் நான் யூஜியும் முடித்தேன், அதுக்கப்புறம் பிஜியும் முடித்தேன். இப்போ சமீபத்தில் இந்த தமிழை பற்றி சில ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி தோண்டிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உதாரணமாக சமீபத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன். அந்த காணொலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது. அந்த சிலிண்டருக்கு எதிரில் ஒரு லேசர் லைட்டை வச்சுருந்தாங்க. அந்த லேசர் லைட்டில் இருந்து வரக்கூடிய லேசர் ஒளி கரெக்டாக அந்த சிலிண்டர் மேலே ஒரு ரப்பர் ஷீட்டு, அதில் ஒரு சின்ன கண்ணாடி, அந்த லேசர் லைட்டு கரெக்டாக அந்த கண்ணாடி மேலே விழுற மாதிரி அந்த செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ஒரு நபர் அந்த சிலிண்டருக்கு பின்னாடி ஒரு பக்கம் ஓப்பன், ஒரு பக்கம் ரப்பர் ஷீட், இந்த ஓப்பனாக இருக்கிற பகுதியில் போயிட்டு ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாரு. இதுவரையும் அந்த லேசர் லைட்லேருந்து வந்த ஒளி அந்த டிவைஸில் பட்டு வெறும் ஒரு புள்ளியாக, சிவப்பு புள்ளியாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இவர் ஓம்ன்ற ஒரு ஒளியை சொன்ன உடனே அந்த ஒளி உடனே என்ன ஆகுதுன்னா, இன்ஃபைனிட்டின்னு ஒரு சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபைனிட்டின்னு சொல்லிட்டு 8 தலைக்கீழே படுக்க வச்சு போட்ட மாதிரி இருக்கும். அந்த ஒளி உடனடியாக இன்ஃபைனிட்டியாக மாறுது. இது பல முறை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த சிம்பிள் எப்படி வருதுன்னா, இன்ஃபைனிட்டின்னு வந்துகிட்டே இருக்குது. அந்த டிஸ்பிளேயில் இன்ஃபைனிட்டியாக மாறுது. அந்த ஓம்ன்ற ஒளி நின்ன உடனே திரும்பி நார்மலாக ஒரு டாட் மாதிரி ஆகிடுது. இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த தமிழ் மொழி என்னைக்கோ கல் தோன்றிய காலத்திலேயே தோன்றிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா, இந்த பிரபஞ்சம் என்னைக்கு வெடித்து சிதறி இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்களோ, பூமி பந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்களோ, அன்றைக்கே ஒரு மொழி இருந்தது அப்படின்னா அது தமிழ் மொழியாக தான் இருக்கும்.
அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு நிறைய அறிவியலறிஞர்கள் சில ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஒளி சவுண்டு எப்படி இருக்குதுன்னா ஓம் ஓம் ஓம்ன்ற அந்த சவுண்டில் இருக்கிறது தான் நிறைய இப்போ ப்ரூஃப் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது தன்னோட ஞானக்கண்ணாலேயே பார்த்து இந்த உலகத்துக்கு பல அறிவியல் விஷயங்களை அற்புதமாக கொடுத்த இந்த ஒரு மொழி தான் இந்த தமிழ் மொழி. இதில் ஒரு நகைச்சுவையாக விஷயமும் நடந்தது. நாங்கள் பள்ளியில் படிச்சுட்ருக்கப்போ எங்கள் தமிழையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் என் நண்பன் ஒருத்தர், இன்றைக்கி அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கார், வாணியம்பாடியில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. தமிழில் ஐயா வகுப்பு எடுத்துகிட்ருக்காரு. அந்த வகுப்பில் தருமியை பற்றி ஒரு பாடம். தருமியை பற்றி சொல்லும்போது தருமி ஒரு பிரம்மச்சாரின்னு இது எழுதணும். என் நண்பன் எழுதுனா தருமி ஒரு விபச்சாரின்னு எழுதுனான். உழுந்துச்சு அடி, பட்டை கழட்டிட்டாங்க அன்னைக்கு. அதே நண்பன் அவன் அடுத்த வகுப்புக்கு போகும்போது இன்னொரு முறை எழுதுகிறான் காப்பிகள் கடத்திகள். அவன் இந்த இஎம்ஆர் குரூப் படிக்கும்போது காப்பிகள்னால் என்ன கடத்திகள்னால் என்னன்னு கேட்கும்போது காப்பின்னு வரும்போது ப்ரூ காஃபி, ஃபில்டர் காஃபி, நர்சஸ் காஃபின்னு எழுதுனான். பட்டை கழட்டினாங்க. ஸோ அன்னைக்கு வாங்கின அந்த அடி, தமிழை என்கிட்ட வாங்கின அடி, இன்றைக்கி அவன் மிகப்பெரிய தொழிலதிபராக வளர்ந்துட்டுருக்கான். ஆனால் இன்றைக்கி மாணவர்களுடைய நிலைமை இந்த தமிழை படிக்காதனால, தமிழ் ஆசிரியர்கள் மேலே மரியாதை இல்லாதனால இன்றைக்கி பள்ளிகளில் என்ன நடந்துட்டுருக்குன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் தினம் தினம் வாட்ஸ்அப்லேயும் வீடியோவாக நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த தமிழ்மொழி ஒன்று மட்டும்தான் இனி வரும் கலாச்சாரங்களை காக்கிறதுக்கு ஒரே அருமருந்து. இந்த மருந்தை ரொம்ப இனிமையாக கொடுத்துட்ருக்க வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளைக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் அருமை அண்ணன் திரு பிரகாசன் அண்ணன் அவர்களுக்கும் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் பூபதி அண்ணன் அவர்களுக்கும் எனது வழிகாட்டியும் எங்களது குடும்ப உறுப்பினரும் ஆகிய மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு பா விசாகபெருமாள் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் பீடோடும் பெருமையோடும் 29ஆம் ஆண்டு இலக்கிய நவரச தமிழ் விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இனிய தருணம். காலை தொடங்கி தமிழ் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கோடையானாலும் கூட இது தமிழ் மழை பொழிகிற கோடையாக வாணியம்பாடி தமிழ் மன்றம், முத்தமிழ் மன்றம் மாற்றி காட்டியிருக்கிறது. இன்றைய மாலை நேரத்து பொழிவரங்கத்திலே சிறப்பான அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கிற இந்த சூழலில் வணக்கத்துக்குரிய மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையேற்று அணி செய்யக்கூடிய அரங்கமாக இது தன்னை ஆக்கியிருந்தது. ஆனாலும் கூட அவருடைய அலுவல் காரணமாக இன்றைக்கு வரையில்லை என்றாலும் கூட நாளை வருவேன் என்கின்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கு இந்த முத்தமிழ் மன்றத்தின் சார்பிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நகரமன்ற தலைவர் வணக்கத்துக்குரிய சகோதரியார் திருமதி உமாபாய் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் வணக்கம். இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற பெருமாள் மணிமேகலை பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரி தாளாளர் திருமிகு பே குமார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பொழுதிலே இங்கே இந்த நிகழ்ச்சி கொடையாளர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் திரு நா செல்வராஜ் அவர்களுக்கும் சிஎஸ்சி கணிப்பொறி மைய உரிமையாளர் திரு தம்பி மா விமலன் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் நகரமன்ற உறுப்பினர் திரு மு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் ஒரு வேள்வி போல தமிழ் வேள்வியாக ஆக்கி செயல்பட்டு வருகின்ற முத்தமிழ் மன்ற பொறுப்பாளர்கள் அன்புக்குரிய இளவல் தலைவர் வெங்கடேசன் அவர்கள், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு இலக்கிய அமைப்பாளர் என்றால் அது எல்லோர் உள்ளங்களிலேயும் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருப்பவர் அன்புக்குரிய இளவல் வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் நா பிரகாசம் அவர்கள். பிரகாசத்திற்கு ஒரு வெளிச்சம் உண்டு, அது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு தமிழ் உள்ளங்கள் மத்தியிலே, தமிழ் அறிஞர்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பும் உண்டு என்பது நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அவர்தான் செயலாளர் இளவல் நா பிரகாசம் அவர்கள்.
அவர்களுக்கு அவருடைய செயல் ஆளுமைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை, அவருடைய தமிழ்ப்பண்போடு கூடிய விருந்தோம்பலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைச் செயலாளர்கள் நாகேந்திரகுமார், திருமிகு சண்முகம் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே உறுப்பினர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புக்கு எறும்புன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய செயல் உறுப்பினர்கள் இருக்காங்க பாருங்கள், சுறுசுறுப்புக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற செயல் உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வயதுகளையெல்லாம் தள்ளி போட்டுட்டு தேநீரையும் மற்றவற்றையும் உபசரிப்பையும் செய்கிற நிலையை பார்த்தால் எங்களுடைய கல்லூரி காலங்களிலே நாட்டு நப்பணித்திட்ட மாணவ செல்வங்கள் தான் இப்படியெல்லாம் செய்வார்கள். அவருடைய வயது செய்யலாம், ஆனால் 50 கடந்தவர்கள் 40 கடந்தவர்கள் எல்லாம் இங்கே அந்த பணியை செய்கிற போது அரச கட்டிலே முரசு கட்டிலே உறங்கிய அந்த புலவனுக்கு மாமன்னர் சாமரம் வீசியது எப்படியோ அதுபோல தமிழ் அறிஞர்களுக்கு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த பெருமிதத்தை நான் எண்ணி பார்க்கின்றேன். இதுதான் தமிழ் பண்பு. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை தலைவர் திருமிகு தொழிலதிபர் சுரேஷ் அவர்களை எண்ணி பார்க்கிற போது இது சுரேஷ் அவர்கள் ஒரு மரபு செல்வம். வாழையடி வாழையென தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த தமிழ் பணியினுடைய ஒரு விழுதாக சுரேஷ் இங்கே தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். இந்த அரங்கத்தை பார்க்கின்றோம், அமரர் மா கண்ணன் அரங்கம். அவர்தான் 29 ஆண்டுகளுக்கு முன்பு வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை நிறுவிய பெருந்தகை என்று நாம் பார்க்கின்றோம். திருப்பத்தூர் கம்பன் கழகத்தை முன்மாதிரியாக கொண்டு இங்கே நிறுவப்பட்ட ஒரு தமிழ் வேள்விதான், தொடங்கப்பட்ட வேள்விதான் இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம். அத்தகைய கண்ணன் அவர்களுடைய திருமகனார் தான் திருமிகு சுரேஷ் அவர்களுக்கும் துணைத் தலைவர் நாகராசன் அவர்களுக்கும் செயலாளர் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் இன்றைக்கு 85 ஆண்டுகளை கடந்து ஒரு இளைஞரைப் போல இந்த செயல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற பெருந்தகை வழக்கறிஞர் இராவா வரதராசன் அவர்களுக்கும் பொருளாளர் தொழிலதிபர் பூபதி அவர்களுக்கும் மருத்துவர் வசந்தா வரதராசன், ஜெயலட்சுமி கண்ணன் நெறியாளராக இருந்து இங்கே தமிழ் பாலை ஊட்டி கொண்டிருக்கின்ற மருத்துவர். அவர் தமிழ் உலகத்திற்கு வந்திருக்கலாம், தவறி அவருடைய இளவலாக இருக்கிற நான் தமிழ் உலகத்திலே பேராசிரியர் என்ற பெயரிலே உலவிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அண்ணனுக்கு மருத்துவருக்கு அன்பான வாழ்த்துக்களை எங்கள் தமிழ் உலகத்தின் சார்பிலே உரியதாக்குகின்றேன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவருக்கும் ஒருங்கிணைப்பாளர் அரிமா மூர்த்தி அவர்களுக்கும் ஆலோசகர்கள் வெங்கடாஜலம், புருஷோத்தமன், திரு செல்வராஜ், குமரகுரு, சுதர்சனம் உள்ளிட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ராமாயண பாடலில் கடைசி பாட்டில் பட்டாபிஷேக பாடலில் வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று முடிப்பார். யாருக்கு என்கிற அதை சொல்லவில்லை. அதுபோல் இந்த அரங்கத்திலே எல்லோருடைய கவன ஈர்ப்பு மையமாக விளங்கி கொண்டிருக்கிறவர் இன்றைய பொழிவரங்கத்தின் கதாநாயகர், உரையாளர், திரைப்பட பாடலாசிரியர், கவிஞர் அறிவுமதி அவர்கள் ஒரு கொள்கை மாந்தரை தமிழகத்திலே இன்றைய நாளிலே அடையாளம் காட்டுங்கள் என்றால் இதோ என்னுடைய நண்பர் இருக்கிறார் அறிவுமதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறவர். திரை உலகத்திலே பலர் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பல இளைஞர்கள் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் படிக்கல்லாக, ஏணியாக, தோணியாக சென்னை மாநகரிலே ஒருவர் கைதூக்கி விடுவதற்கு ஒரு சரணாலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்தான் நண்பர் அறிவுமதி அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவர் இந்த வாணியம்பாடி கவிதை தொட்டிலே தவழ்ந்து விளையாடிய மழலை செல்வம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த அரவணைப்பிலே கவிராத்திரிகள் பலவற்றை இங்கே அவருடைய பங்களிப்போடு நிகழ்த்தி காட்டியவர். இளமை முதற்கொண்டு அவர் காதலித்து சில ஊர்கள் என்றால்
அது வாணியம்பாடி என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய வாணியம்பாடிக்கு இன்றைக்கு மீண்டும் விருந்தாக வந்திருக்கிறார்கள். அவர்களை மனமாற வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த அடுத்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய கேண்மையர்கள் கலக்கல் காங்கேயன் அவர்கள், சதாசிவம் அவர்கள், செல்வம் அவர்கள், உமா அவர்கள், உமா அமர்நாத் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்திலே நான் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய பர்வீன் சுல்தானா உள்ளிட்ட நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் மிகப்பெரிய வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இன்றைக்கு தமிழ் அமைப்புகளுக்காக ஆண்டுதோறும் விழாக்களை தொடர்ந்து நடத்துகிற இடங்கள் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மட்டுமே இருக்கின்றன. அதிலே சாதனை படைத்து ஒவ்வொரு ஆண்டையும் அடுத்த ஆண்டிலே முறியடித்து கொண்டிருக்கின்ற ஒரு வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருப்பது வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் என்று சொல்லி தமிழ் வளர்கிற ஒரு சங்கமாக இன்றைக்கு வாணியம்பாடி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதனுடைய அமைப்பாளர்களுக்கும் அதை ஆதரவு செய்கிற ரசிகர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, இத்தகைய உள்ளங்களால் தான் கொடுக்கிறவர்கள் தொடர்ந்து ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம், தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம். நன்றி, வணக்கம், வாழ்த்து மகரந்தங்கள். முத்தமிழ் மன்றத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் வணிக சங்கத்தின் சார்பாக என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்ப காலத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலேயும் வணிகர்கள் முழுமையாக பங்கேற்று இந்த அமைப்பை உருவாக்குகின்ற போது எல்லோரும் துணை நின்று இதை உருவாக்குகின்ற போது வாழ்த்தினோம். அந்த அடிப்படையில் இன்று வரை ஒரு அமைப்பானது முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பில் இருக்கிற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் தூய்மையாக அர்ப்பணிப்பு தன்மையோடு அந்த பணிகளை செய்கின்ற போது அது வெற்றி பெறுகின்றது. அந்த அடிப்படையில் இதில் இருக்கின்ற வரதராஜன், பூபதி நண்பர்கள் எல்லாருமே அவங்க அர்ப்பணிப்பு தன்மையோடு இந்த பணியை செய்கின்ற காரணத்தினாலே வள்ளல்கள் கொடுக்கின்றவர்கள் முழுமையாக நாம் தருகின்ற எல்லா பொருளும் அந்த மன்றத்திற்கு சேருகின்றது, அது தூய்மையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று தெரிகின்ற போது அதை வளர்ப்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கின்ற நிறைய உறுப்பினர்கள், ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர மீதி பேர் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்தவங்க இன்னும் எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து இந்த பணிகள் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று என்னை போன்றவர்களெல்லாம் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். காரணம், இங்கே கல்வியாளர்கள் தான் எல்லாரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஆளுங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், நீங்கள்லாம் இருக்கின்ற வரை இந்த தமிழ் வாழும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு நாங்கள் துணையாக எப்போதும் இருப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கெல்லாம் பின்னாலே இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம். இது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வணிகர்கள் அந்த காலத்திலிருந்து, புராண காலத்திலிருந்து இந்த வணிக இனமானது எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்ற இனமாக இது இருக்கின்ற காரணத்தினாலே இன்று வரை எங்கள் வணிக இனமானது எல்லா துறைகளுக்கும் உதவிகள் செய்து சிறப்பான இடத்தில் அந்த வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கு கூட இப்போது சில துன்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாம் அத்தனை பேரும் தமிழ் மீது எப்படி பற்று வைத்திருக்கிறோமோ அதே போன்று வணிகத்தின் மீதும் பற்று வைத்து வணிக இனமும் அழியாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகள் நீங்கள்லாம் பெரியவங்க செய்யணும்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, இந்த நிகழ்வை 29 ஆண்டுகளாக நடத்தியது 100 ஆண்டுகள் வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அடுத்த தலைமுறை எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. பூபதி வீட்டிலும் சரி, வரதராஜன், எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களும் இந்த அமைப்பின் மீது பற்றோடு மிக சிறப்பாக பணி செய்திருக்கின்றார்கள் குடும்பத்தோடு. அதனால் இது 100 ஆண்டுகள்
வாழ வேண்டும் என்று என் இதயபூர்வமான வாழ்த்துதலை தெரிவித்து, இந்த குடும்பங்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கின்ற போதுதான் இது போன்ற பொது நிகழ்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி, இந்த மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு ஆதரவாக இருந்து மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் நம்முடைய முத்தமிழ் மன்றத்தினுடைய பெருங்கொடையாளர், பெருமாள் மணிமேகலை பாலிடெக்னிக் மற்றும் இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய தாளாளர், ஒசூர் பெருமாள் மணிமேகலை பாலிடெக்னிக் நிறுவனர் அமரர் பெருமாள் அவர்களுடைய தவப்புதல்வர் பே. குமார் அவர்கள் கல்வி நிறுவனங்களின் தாளாளராக இயங்கி வருகிறார்கள். அன்பு, அறிவு, ஆற்றல், பண்பு, பணிவு ஆகிய அனைத்தும் நிறைந்த பண்பட்ட மனிதர். தன் தந்தையைப் போலவே வள்ளன்மை மிக்கவர். தமிழ் மேல் பற்றும் ஆர்வமும் கொண்டுள்ள பெரும் வள்ளல். கல்லூரி மாணவர்கள் தமிழும் இலக்கியமும் ஆளுமை பண்பும் பயில்வதற்காக அகப்பொறி என்னும் உள்ளரங்கம் அமைத்து அரும்பணி ஆற்றும் அருள்நிதி குமரன் இவர். தமிழாய்ந்த மன்றங்களுக்கு அறிவாய்ந்த கொடையளிக்கும் ஏறுமுகம் கண்ட ஏந்தல் இவர். ஒசூர் புத்தகத் திருவிழா, அறிவியல் கலைவிழா அனைத்திலும் பெரும்பங்களிப்பு ஆற்றுகின்ற குமார் அவர்கள் நம் முத்தமிழ் மன்றத்தின் கொடையாளராகவும் இப்போது தலைவராகவும் வழங்கி கொண்டிருக்கிறார். அவரை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இந்த அருமையான வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் மற்றும் வாணியம்பாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை செயலமைப்பின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர் பெருந்தகைகள் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் தமிழர்களால் உலகத் தமிழர்களால் போற்றப்படும் கவிஞர் திரு அறிவுமதி அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சற்றேறக்குரிய ஒரு கால் நூற்றாண்டுக்கு மிகுதியான ஒரு காலத்தை நம்மளுடைய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் கடந்துள்ளது. அழைப்பதிலே அவர்கள் 29 ஆண்டு இலக்கிய நவரச தமிழ் விழா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ் என்றால் ஒரு உணர்வு, முத்தமிழ் என்றால் இன்னும் மிகுதியான ஒரு உணர்வு. அந்த அழைப்பதிலே முத்தமிழால் இணைவோம், செம்மொழியாய் செழிப்போம் என்று அச்சடித்திருக்கிறார்கள். 29 ஆண்டுகள், ஒரு ஆண்டிற்கு சற்றேறக்குரிய ஒரு நாளைக்கு 6 நிகழ்ச்சிகள். துவக்க விழாவிலிருந்து ஒவ்வொரு அரங்கமாக 6 நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு. அன்பரங்கம், அருளரங்கம், நூலரங்கம், பொழிவரங்கம், இசையரங்கம், இப்படி தமிழின் 6 சுவைகளையும் அவர்கள் ஒருங்கிணைத்து ஒரு நாளில் கொடுக்கிறார்கள். இதேபோல் நாளையும் ஒரு 6 நிகழ்ச்சிகள். சற்றேறக்குரிய 30 ஆண்டுகள், 400க்கும் மேற்பட்ட இத்தகைய கூட்டங்களை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் நடத்தியிருக்கிறது என்பதால் அது மிகையாகாது. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை என்னை அழைத்திருந்தார்கள் 2 நீதி அரசர்கள். ஒரு நீதி அரசர் சற்றேறக்குரிய ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கத்தமிழ் முதல் சங்கம், 2ஆம் சங்கம் முதல் 4ஆம் சங்கம் வரை நம்மளை அழைத்து கொண்டு சென்றார். அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு சூறாவளி பேச்சு. அதுக்கு அடுத்து பேசிய நீதியரசர் அவர்கள் அந்த 4 சங்க தமிழையும் எடுத்து எவ்வாறு வாழ்வியலாக மாற்ற வேண்டும் என்று இங்கிருந்த மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பேருரை ஆற்றினார்கள். அது ஒரு சுனாமி போன்ற ஒரு பேரலை. அவர்கள் அருகில் நம்ம எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒரு சொல் திருப்பி வந்து கொண்டிருந்தது, வித்து என்ற ஒரு சொல். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் என்ற ஒரு ஆலமரம் ஒரு வித்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்தால், அந்த வித்தை நான் மட்டும் இல்லாமல் எங்களுடைய மூத்தவர் டாக்டர் வணங்காமுடி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் அந்த வித்தை எடுத்து சென்று ஒசூரிலே ஒரு முத்தமிழ் மன்றம் என்று நிறுவ நாங்கள் மிகவும் ஆசைப்படுகிறோம். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் மற்றும் மாடிமாடி முத்தமிழ் மன்ற அறக்கட்டளை செயலமைப்பு உடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அந்த வித்தை எங்களுக்கு கொடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஊரில் இருக்கும் மக்களும் ஒசூரில் இருக்கும் மக்களும்
இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளை, நம் மொழி சார்ந்த நிகழ்வுகளை கேட்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்கின்றது. இந்த நூற்றாண்டு கால பயணம், இதற்கு ஒரு சின்ன இது அழைப்பதிலே எவ்வாறு இவர்கள் 29 ஆண்டுகள் செய்தார்கள் என்பதை எண்ணி ஆச்சரியப்படும் வேளையிலே அழைப்பதிலே இளைய தமிழ் உழைப்பில் மொழியை தமிழ் மொழியை இளைய தமிழ் உழைப்பில் என்று அவர்கள் தமிழ் தாயை வணங்கி இளைய தமிழ் என்று அவர்கள் போற்றும் பொழுது, அந்த தமிழ் தாயும் நாம் எல்லோரும் வணங்கும் அந்த பேராற்றலும் இவர்களுக்கு மென்மேலும் இளமையை சேர்த்து இது போன்ற பல நூற்றாண்டு காலம் இந்த வாணியம்பாடி தமிழ் சங்கம் மென்மேலும் வளர எங்களையும் உடன் அழைத்து செல்ல வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவிஞர் அறிவுமதி அவர்கள் இங்கே உரையாற்றிருக்கிறார்கள். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மதியழகன் என்கிற தன் இயற்பெயரை தன் நண்பன் அறிவழகன் என் பெயரோடு சேர்த்து அறிவு மதி என்று மாற்றி வைத்து கொண்ட நட்பின் சிகரம் இவர். விருதாச்சலத்தில் பிறந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முதுகலை பட்டம் பெற்றவர். இவரின் தமிழ்காதலை கண்டுணர்ந்த கவிஞர் மீரா அவர்கள் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவை இவருக்கு அறிமுகப்படுத்தினார். கவிக்கோவின் பட்டறையில் அல்ல பாட்டறையில் வளர்ந்த வானம்பாடியான அறிவுமதி அவர்கள் கவிக்கோவிடம் ஹைக்கூ கவிதை பெற்றவர். 16 வயதினிலே படம் பார்த்தார். பாரதி ராஜாவின் படம் பார்த்தார். தமிழ் பேராசிரியர் ஆகாமல் திரைத்துறைக்கு தடம் மாறினார். பாரதி ராஜா, பாக்யராஜ், பாலு மகேந்திரா போன்ற புகழ்வாய்ந்த இயக்குநர்களின் உதவி இயக்குநராக இணைந்து பணியாற்றியவர். சிறைச்சாலை படத்தின் மூலம் உரையாடல் மற்றும் பாடலாசிரியர் ஆனவர். தூள், சதுரங்கம், சிறுத்தை போன்ற 10 படங்களுக்கு மேல் உதவி இயக்குநராக பணியாற்றியவர். என் பிரிய வசந்தமே, அன்பான ராட்சசி, கடைசி மழித்துளி, அவிழரும்பு, நட்பு காலம் என 13 கவிதை நூல்களை இயக்கியிருக்கிறார்கள். வெள்ளைத்தீ என்கிற சிறுகதை தொகுப்பு, நீலம் என்கிற குறும்படம் இவர் ஆக்கியிருக்கிறார்கள். படைப்பாளியான கவிஞர் தாய்மைக்கு தாலாட்டு பாடும் ஈரம் ததும்பும் நெஞ்சினர். ஆனால் தன்மானத்துக்கும் இனமானத்துக்கும் பங்கம் வந்தால் போர்ப்பரணி பாடும் வீரம் பொங்கும் மனத்தினர். சங்க இலக்கியங்களோடு சங்கமித்து கொண்டிருக்கும் கவிஞர் இப்போது தமிழை என்ன செய்யலாம் என்கிற கேள்வியோடு உரை நிகழ்த்த வருகிறார். தமிழை எண்ணச் சொல்வாரா, உண்ணச் சொல்வாரா, பண்ணச் சொல்வாரா? பார்ப்போம். வணக்கம். இந்த மேடை ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து நிற்கிற மேடை. இது என் மேடை அல்ல, என் தாய்களின் மடி. தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளை நான். 1949 ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்த என் தந்தை ஒரு கழக கொட்டகை கட்டி அதை திருவள்ளுவர் படிப்பகமாக நடத்திய அந்த திருவள்ளுவர் படிப்பகத்தில் கிடைத்த இதழ்களும் நூல்களும் எனக்குள்ளாக தமிழை ஊற்றின. 8 மைல் 10 மைல் என்று அடிவயிறு வலிக்க வலிக்க என்னை போன்ற சிறார்களை கால் சட்டை நாள்களில் அழைத்து போய், இவர்தான் பெரியார், இவர்தான் அண்ணா, இவர்தான் நாவலர், இவர்தான் கலைஞர், இவர்தான் சிற்றரசு, இவர்தான் சம்பத்,
இவர்தான் கண்ணதாசன், இவங்க தான் சத்தியவாணி முத்து அம்மா, இவர்தான் NV நடராசன் என்று தன் தோளில் தூக்கி வைத்து என் தந்தை அவர்களின் பேச்சை குடிக்க வைத்து என்னை தமிழுக்காகவே வாழ வேண்டும் என்ற உணர்வை ஊட்டிவிட்டார். 1968 சென்னையிலே உலகத் தமிழ் மாநாடு. நான் என் சின்னஞ்சிறிய ஊரில் ஒரு ஊராட்சி மன்ற தொலைக்காட்சி வானொலி பெட்டியில் அண்ணா சாலையில் நடக்கின்ற அந்த ஊர்வலத்தின் வர்ணனையை கேட்கிறேன். கலைஞர் அவர்களுடைய வர்ணனை என்று எண்ணுகிறேன். கேட்க 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 ஒரு தமிழ் உணர்வு உள்ள பிள்ளை நீ எப்படி இந்த வானொலி பெட்டியின் முன் உட்கார்ந்து இந்த மாநாட்டை கேட்கலாம், நீ புறப்படு சென்னைக்கு என்று என் உள்மனசுக்குள் இருந்த அந்த தமிழ் மாணவனை, அந்த தமிழ் உணர்வாளனை என் அம்மா அடுக்கு பானையில் வைத்திருந்த ஒரு 15 ரூபாயை அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டு விருத்தாசலம் என்ற என் திருமுதுகுன்றத்தின் தொடர்வண்டி இடத்தில் போய் ஏறி சென்னைக்கு போய்விட்டேன். நான் காணாமல் போன செய்தியை அறிந்த என் தந்தையும் புரிந்து கொண்டார், இவன் மாநாட்டிற்கு தான் ஓடிப்போய் இருப்பான் என்று. என் அண்ணன் ராமசாமி அவர்களும் அதை உணர்ந்து கொண்டு சென்னையிலே அம்பத்தூரில் இருந்த என் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு மதியழகன் மாநாடு பார்க்க சென்னைக்கு வந்திருப்பான் போல் இருக்கிறது, அவனை எப்படியாவது கண்டுபிடித்து மாநாடு முடிந்து அவனை அனுப்பி வை என்று. அப்போது மடல்தான் எழுத முடியும், இந்த கைபேசி கதைகளெல்லாம் அன்று இல்லை. அந்த 1968 நடந்த அந்த மாநாட்டின் வரவேற்பு அறையில் என் ஆறுமுகம் அண்ணன் போய் எழுதி கொடுக்க, கீணனூரை சார்ந்த மதியழகன் எங்கிருந்தாலும் வரவேற்பறைக்கு வர வேண்டும், வரவேற்பு அறைக்கு வர வேண்டும் என்ற ஒரு குரல் 68 உலகத் தமிழ் மாநாட்டில் அங்கே பதிவானது. என் பெயர் மதியழகன். அப்புறம் மதுரையிலே ஒரு உலகத் தமிழ் மாநாடு நடந்தது. அதனுடைய மலரை முதல் மாநாட்டு அந்த சென்னை மாநாட்டு மலரை எப்படி உருவாக்கினாரோ அப்படி இங்கே படமாக இருக்கிற செலம்புள்ளி ஐயா அவர்கள்தான் அந்த மதுரை மாநாட்டு மலரையும் உருவாக்கினார்கள். அவருக்கு சென்னை மாநாட்டு மலருக்கு அண்ணன் ஈரோடு தமிழன்பன் உதவியாக இருந்தார். மதுரை மாநாட்டு மலருக்கு அறிவுமதி உதவியாளராக இருந்து அந்த மலரை உருவாக்குகிற பையனாக நான் வளர்ந்தேன். புலமைப்பித்தன் ஐயா அவர்களுடைய தலைமையில் நான் பாவேந்தரை பற்றிய கவிதை படிக்கிறேன். 68 மாநாட்டில் மதியழகன் எங்கிருந்தாலும் வரவும் என்ற சொல் மதுரை மாநாட்டில் அறிவுமதி பாவேந்தரை பற்றி படிப்பான் என்று அறிவிக்கின்ற அந்த வளர்ச்சி என்பது நினைக்க நினைக்க நெகிழ்கிறேன். முதல் வரிசையில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் கவிதை படிக்க எழுகிறேன், நாவலர் அவர்களும் எழுகிறார்கள். மாநாடுகளில் கருத்தரங்குகள் நடக்கும், கவியரங்குகள் நடக்கும், ஆய்வரங்குகள் நடக்கும். அவர் ஏதோ ஒரு ஆய்வரங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் எழுகிறார். நேரத்தை பார்த்து, அவர் எப்பொழுதுமே நேர கட்டுப்பாட்டாளர். நான் உடனே நெடுஞ்செழியன் அவர்களே அமருங்கள் என்கிறேன். நாவலர் என்று கூட சொல்லவில்லை, அந்த இடத்தில் அப்படி சொல்ல முடியாது. நெடுஞ்செழியன் அவர்களே உட்காருங்கள் என்கிறேன். அவர் என்னை பார்க்கிறார். அந்த லட்சக்கணக்கான மக்களும்
அப்படியே இறுகி போய் என்னை பார்க்கிறார்கள். நீங்கள் அமர்ந்திருக்கின்ற ஊர் மதுரை தான் நெடுஞ்செழியன் அவர்களே. உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற அந்த பெண் குழந்தை கண்ணகி தான். ஆனாலும் இந்த கண்ணகி நெடுஞ்செழியன் அவர்களே உங்களிடம் வழக்காட வரவில்லை. கவியரங்க தலைவர் புலமைப்பித்தனின் மகளாக அந்த கண்ணகி உங்களோடு என் கவிதையை கேட்கத்தான் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் அமருங்கள், என் கவிதையை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பிள்ளை 1900 அந்த மதுரை மாநாட்டில்தான் எனக்கு இந்த ஊரோடு ஒரு தாய்மை கிடைத்தது. அந்த மாநாட்டில் நான் கவிதை படித்த அந்த கவிதையை கேட்டுவிட்டு அந்த லட்சக்கணக்கான தமிழர்களிடத்தில் நீந்தி வந்து என்னை கட்டி அணைத்து முத்தம் தந்து 5 கவியரங்குகளையும் கேட்டுவிட்டேன். இதில் உன் கவிதை என்னை மிகவும் பாதித்தது என்று என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டவர் அண்ணன் மீரா அவர்கள். அவர் உடனே வாணியம்பாடிக்கு என் ஆண் தாய் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு தொலைபேசி செய்து, ரஹ்மான், அறிவுமதி என்ற ஒரு பையன் இங்கே கவிதை படித்தான், மிகச்சிறப்பாக படித்தான், நீ அழைத்து வளர்த்தெடுத்தால் அவன் மிகச்சிறந்த படைப்பாளியாக வளர்வான், நீ அவனை அழைத்து வளர்த்தெடு என்று ஆற்றுப்படுத்திய ஆண் தாய் அண்ணன் மீரா அவர்கள். என் கவிக்கோ அவர்கள் என்னை இங்கே இஸ்லாமிய கல்லூரி என் கவிராத்திரிக்கு அழைத்து அதிலிருந்து தொடர்ந்து பெத்தானியன் இல்லம் என்ற ஒரு இல்லத்தில் வாடகை எடுத்து என்னை தங்க வைத்து தன்னுடைய இரவுகளால் என்னை வெளிச்சப்படுத்திய ஆண் தாய் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நிற்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு தாய்மையுள்ள ஒரு கவிஞனை விடிய 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 இது வேர்ட்ஸ்வர்த், இது ஷெல்லி, இது ஹைக்கூ, இது கெசல் என்று ஒவ்வொரு உலக இலக்கிய அடுக்குகளின் வடிவங்களையும் எனக்கு அள்ளி அள்ளி ஊட்டி இரவு 12-1 மணிக்கு மேல் ஆகிவிடும். எனக்கு தூக்கம் வந்து கொஞ்சம் தலை சாய்ந்தால் அந்த கதவு அரை கதவாக தான் சாத்தியிருக்கும். உடனே அம்மாவை அழைப்பார். ஏக் தூத் ஏக் டீ என்று சொல்லுவார். அவர் தேநீர் குடிப்பார், நான் பால் குடிப்பேன். அந்த நேரத்திலும் அந்த அம்மா கண் விழித்து அந்த முன்னி என்ற 2 பிள்ளைகளோடும் என்னையும் 3வது பிள்ளையாக வளர்த்த தாயும் தந்தையும் அவர்கள். இந்த மேடையில் அவர் படமாக இருப்பதை பார்க்க, அதுவும் சிலம்பொலி ஐயா பக்கத்தில் இருப்பதை பார்க்க என் கண்கள் ஈரமாகின்றன. அவர் இருந்து அவர் பேச அதை கேட்ட பிள்ளையாக உங்களோடு ஒருவனாய் இருந்த அந்த அரங்கத்தில் இன்றைக்கு நான் நிற்கிறேன். அவர் இல்லை, ஆனாலும் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறார், பர்வீனுக்குள் இருக்கிறார், கவிதா ஜவஹர்களுக்குள் இருக்கிறார், ஏன் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். அந்த சின்ன சின்ன அழகில் எதற்கடா 15 வரி, 20 வரி, 30 வரி, 2 வரி, 1 வரி, 3 வரியில் எழுது என்று தமிழை சுண்ட காட்சி எழுத தூண்டிய ஒரு கவிஞன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் சொல்லுகிற போது எல்லோரும் குழந்தைகளே குழந்தைகளே புத்தகங்களை கிழித்து விடாதீர்கள் என்பார்கள். ஆனால் என் ஆண் தாய் கவிக்கோ புத்தகங்களே புத்தகங்களே குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று சொல்லுவார். இங்கே கூட ஐயா கண்ணதாசன் அவர்களுக்கு பெண் பார்க்கின்ற பொழுது
ஒரு 7-8 பெண்களை நிற்க வைத்து அவரிடம் எந்த பெண் பிடித்திருக்கிறது என்று கேட்டதாக ஐயா அவர்கள் மிக அழகாக கண்ணதாசனை அவர்கள் அந்த நினைவாற்றலோடு அவர் செய்த பொழிவு அழகு பொழிவு. ஐயா கண்ணதாசன் அவர்களுக்கு அவ்வளவு நிற்க வைத்து கேட்டார்கள். ஆனால் லைலா மஜ்னு என்று என் ஆண் தாய் கவிக்கோ எழுதிய இன்னும் அச்சுக்கு வராத ஒரு மிகச்சிறந்த படைப்பு. அந்த படைப்பிலே உலகத்தில் இருக்கிற எல்லா அழகிகளையும் வரிசையாக நிற்க வைத்து இதில் உனக்கு யார் என்று கேட்கின்ற பொழுது இப்படி ஒரு முறை எல்லா பெண்களையும் பார்த்துவிட்டு அவன் சொல்கிறான், இங்கே பெண்களே இல்லையே. அவர் எழுதுகிற ஒவ்வொரு அழகிற்குள்ளும் ஒவ்வொரு படைப்பாளனும் அதற்குள்ளாக இருந்த ஊற்றுக்கண்களாய் எங்களை ஊற வைத்து கவிதையாய் பெருக்கெடுக்க வைக்கின்ற அந்த தாய்மை ஊற்று கவிக்கு. அவர் வளர்த்த ஊரில் பிரகாசம் வெங்கடேசன், இன்னும் வரிசை கட்டி நான் சொல்ல வேண்டும், வரதராசன் ஐயா, பூபதி ஐயா, அப்படியே நமது விசாக பெருமாள் ஐயா, மகாலிங்கம் என ரத்தின நடராசன் ஐயா, ஒசூரிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய உயிருக்கு நீங்கள் வணங்காமுடி சத்தியமூர்த்தி, இங்கே இந்த நிகழ்வின் தலைமையேற்கின்ற குமார் அவர்கள், இன்னும் திருமலை என இங்கே வந்து குழுமியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை அள்ளித் தருகிறேன். நான் பிரகாசம் அவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்றார். ஐயா மகுடமுடி என்ற என் உயிரை நீட்டித்து கொடுக்கிற அந்த மருத்துவர் அவர்களோடு தான் நான் வருவதாக இருந்தேன். அதற்குள்ளாக ஈரோட்டில் பாவேந்தர் விழாவிற்கு சென்று வர வேண்டிய சூழலில் நான் காலையில்தான் ஈரோட்டில் இருந்து வந்தேன். எனவே என் பேச்சை நான் தொடங்க வேண்டுமென்றால் ஈரோட்டில் இருந்து தான் தொடங்க வேண்டும். இங்கே என்னுடைய அன்பு தம்பி ரவி அவர்கள் நூலகராக இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், முதல்வர் அவர்கள் கூட நூல்களைத்தான் இனி கொடுக்க வேண்டும், துண்டுகள் போடுவது கூடாது, நீங்கள் அடுத்த ஆண்டிலிருந்து நூல்களை கொடுக்கின்ற பழக்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். நான் பெரியாரின் பிள்ளை. இந்த மண்ணில் அந்த பழக்கம் ஏன் வந்தது என்பதை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இங்கே இருக்கின்ற என் குழந்தைகளுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்து காட்ட விரும்புகிறேன். இந்த துண்டு போடுகிற பழக்கம் ஏன் தமிழர்களுக்கு, யாரால் அந்த பழக்கத்தை உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற அந்த பிரிவுகளில் இருந்தவர்கள் மேலடுக்குகளில் இருந்த அவர்கள் வருகிற போது அந்த துண்டை தோளில் போட்டு கொண்டு வந்தால் அதை உடனடியாக எடுத்து இப்படி கையில் போட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும். வாங்க சாமி என்று வணங்கி அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். ஆனால் ஈரோட்டு ராமசாமி வந்தான். நீங்கள் மேடையில் ஏறுகிற போது அவன் எந்த சாதியாக இருந்தால் என்ன, நீ எந்த சாதியாக இருந்தால் என்ன, நீ அவன் கழுத்தில் துண்டு போடு, அவன் உன் கழுத்தில் துண்டு போடட்டும். நம்மை எவன் துண்டு போட இந்த சாதியை உருவாக்கினானோ அவனை துண்டு போட வைக்க நாம் இந்த நூலாடையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இந்த ஜிகினா
தளங்களில் வழங்குகிற, இன்னொரு மாநிலத்தில் உருவாகுகிற அந்த ஜிகினா ஆடைகளை மட்டும் தவிர்க்கலாம் என்று நீங்கள் சொல்லலாமே தவிர, இந்த தமிழ்நாட்டில் சாதி என்கின்ற சனியன் ஒழிகிற வரை இந்த துண்டு போடுகிற பெரியாருடைய அந்த பழக்கம் நமக்கு தொடர வேண்டும். ஒழித்துவிட்டு அப்புறம் நாம் தரலாம். ஏனென்றால் இந்த நூலாடையை நீங்கள் கழுத்தில் போடுகிற வரைதான் நீங்கள் பெரியாரின் பிள்ளைகள். ஒரு ஹைக்கூ எழுதினேன். எல்லோருக்கும் மயிரிழையில் விபத்து நடக்கும், தமிழனுக்கு மட்டும் நூலிழையில் என்று. அந்த வலியை உணர்ந்தால் இந்த துண்டு போடுகிற பழக்கம் நமக்கு வேண்டும், நூல் கொடுக்கின்ற பழக்கமும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி, பிரகாசம் அவர்கள் தலைப்பு கேட்ட பொழுது, வாருங்கள் தமிழ்த்தாயை கொன்று விடலாம் என்று தலைப்பு கொடுத்தேன். அதனுடைய வலி எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு பர்வீன் சுல்தானா அவ்வளவு ஆவேசமாக பேசுகிற என் அன்பு தங்கை அல்லது என் அன்பு மகள், கீழடி குழியை விட ராஜஸ்தானில் 300 குழிகள் இருக்கின்றன. மெசபடோமியாவில் அதைவிட பழமையான குழிகள் இருக்கின்றன. சீனாவில் அதைவிட பழமையான குழிகள் இருக்கின்றன. எங்கெங்கெல்லாம் குழிகள் இருக்கட்டும், ஆனால் என் கீழடி குழிதானடா இந்த சமயம், இந்த மதம் என்ற அடையாளங்கள் இல்லாத தமிழ் குழியாக இருக்கிற அந்த இடம்தானடா என் இனத்துக்கு பெருமை. மற்ற பழசுகளை நீ எடுத்துக்கொள், பாராட்டிக்கொள். ஐராவத மகாதேவனை தெரியுமா? நாகசாமியை தெரியுமா? நாகசாமியிடம் ஓராண்டு படித்தவன் நான். தொல்பொருள் ஆய்வுத்துறை மாணவன் நான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் மாணவர்களை நிற்க வைத்து சூத்திரர்களை வதைத்த அவரை எனக்கு தெரியும். ஆனாலும் பல்வேறு கல்வெட்டுகளை, கோயில்களை, நடுகர்களை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்தான் அவர். அவர் தவறிய பொழுது அவருக்காக இரங்கலும் கவிதையாக தந்தவன் நான். யாரிடத்திலிருந்து அறிவை பெற்றால் என்ன, அந்த நன்றியை மறக்கக்கூடாது. ஆனால் எந்த மொழியால் நீங்கள் எழுதி பெயர் வாங்குகிறீர்களோ அந்த மொழியை அழிப்பதற்கு நீங்கள் எங்களையெல்லாம் அரைக்கிருக்கிறர்களாகவும் அரை வேக்காடுகளாகவும் சொற்பதங்களை நீங்கள் புழங்குகிற போது, நாங்கள் உன் எழுத்தை விட சிறப்பாக எழுதுகிறோமா இல்லையா என்பதை விட, என் தாயை காப்பாற்றுகின்ற அந்த இடத்தில் என் தாயின் மானத்தை காப்பதற்கான பிள்ளையாக நாங்கள் உங்கள் மீதான இந்த எதிர்ப்பை காட்டுவதில் எந்த இடத்திலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஆனால் இந்த இடத்தில் பிரகாசம் அவர்களே, நான் மறுபடியும் அந்த தலைப்பை கொஞ்சம் தனித்து கொடுங்கள் என்று கேட்டபொழுது, தமிழை என்ன செய்யலாம் என்று தலைப்பு கொடுத்தேன். இப்பொழுது இவ்வளவு அமைதியாக ஒரு வகுப்பில் மாணவர்கள் அமர்ந்திருப்பதைப் போல நீங்கள் இவ்வளவு அழகாக அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உங்களுடைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்கள் தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இதுவரை உங்களுக்கு பெரும்பகுதி பேருக்கு தெரியாத சில செய்திகளை நான் சொற்பொழிவாளராக அல்ல, அதற்கு நாளை என் தமிழை சிலம்பம் சுழற்ற இருக்கின்ற என் தங்கை பர்வீன் சுல்தானா இருக்கிறார், கவிதா ஜவஹர் இருக்கிறார், நிறைய அமைச்சர்களே அவ்வளவு அழகாக பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு கருத்துரையாளனாக
சங்க இலக்கியங்களிலிருந்து உங்களுக்கு நாம் எப்படி நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற சில அரிய செய்திகளை உங்களுக்கு சொல்ல விழைகிறேன். இன்று காலை செய்தித்தாள்களில் நீங்கள் படித்திருக்கலாம், கடந்த ஆண்டில் இந்திய முழுக்க தொடர்வண்டிகளில் அடிபட்டு 48 யானைகள் இறந்திருக்கின்றன என்ற செய்தியை படித்திருப்பீர்கள். ஆனால் சங்க காலத்தில் குடிசைகள் கட்டினார்கள். அப்போது தங்கள் வீட்டின் முன்னால் மாத்தீண்டு துருகல் என்ற ஒரு கல் நட்டி வைத்த மரபு நம்முடைய தமிழ் மரபு. தொடர்வண்டிகளால் 48 யானைகளை சாகடிக்கின்ற இந்த நிகழ்காலம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாத்தீண்டு துருகல் அப்படின்னா என்ன? அவர்கள் காடுகளில் வாழ்கிறார்கள், மலைகளில் வாழ்கிறார்கள். அப்பொழுது அந்த வழியே வலசை போகின்ற அந்த யானைகள் தங்களுடைய வீட்டின் தெரு வழியே போகும் என்பது அன்றைய தமிழர்களுக்கு தெரியும். அப்படி போகின்ற யானைகள் அங்கே ஆறுகளில் மூழ்கி விளையாடும், காடுகளில் பசியாரி திரும்புகிற போது அவை சேற்றிலும் விளையாடி வரும். அப்படி விளையாடி வருகின்ற அந்த விலங்குகள் தினவெடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சேறு காய்ந்து அவர்களுடைய உடலில் தினவெடுக்கும். அப்படி தினவெடுத்து தன்னுடைய வீட்டின் வழியே வருகிற பொழுது சுரசுரப்பான கற்களை அங்கே நட்டு வைத்தால் அந்த கற்களில் தங்களுடைய உடல்களை உரசி அந்த தினவை அடக்கி கொண்டு அது தங்களுடைய வாழ்விடத்திற்கு போகும் என்ற அறிவோடு யானைகளுக்கு துருகல் என்ற தீண்டு துருகல் நட்ட இனம் உங்களுடைய தமிழ் இனம். ஆனால் இன்றைக்கு தெருக்களில் நீ தாழ்ந்த ஜாதி, என் தெருவிற்கு வராதே என்று சொல்லுகிற அவமான தமிழனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிகழ்காலத்திலும் என்பதை மாதீண்டு துருகல் நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறது. அப்படித்தான் அசோகன் எதற்காக மரம் நட்டார்? யாராவது சொல்லுங்க ஒரு மாணவர்கள், எதற்காக மரம் நட்டார் அசோகன்? நிழலுக்காகத்தானே. அசோகர் நிழலுக்காக மரம் நட்டார். ஆனால் தமிழர்கள் பாலை நிலம், இன்றைய சுடு வெயில், அந்த வழியே போகிறவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகலாம். அப்படி போகின்ற தங்களுடைய மக்களுக்காக அசோகன் நிழலுக்காக மரங்கள் நட்டான். 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய தமிழர்கள் உயிர்காக்க மரம் நட்டார்கள். என்ன மரம் தெரியுமா? நெல்லி மரம். பாலை நிலங்களுடைய வழிகள் தோறும் நெல்லி மரங்கள் நட்ட தமிழர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. சங்க இலக்கியத்திலேயே எனக்கு மிக பிடித்த வரி, ஒவ்வொரு தமிழனுடைய நெஞ்சிலும் சென்று தைக்க வேண்டிய வரி, மரம் சா மருந்தும் கொள்ளார். என் உடலில் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கு அதோ அந்த மரத்தில்தான் மருந்து இருக்கிறது என்றால் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 இலைகளை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறித்து சாறு காய்ச்சி குடிப்பதனால் என் உடலில் இருக்கிற நோய் நீங்குமானால் நான் அந்த மரத்திலிருந்து 4-5 பூக்களை பறிக்க சம்மதிப்பேன். அந்த மரத்தை வெட்டி கொன்று அதன் பிறகுதான் அதிலிருந்து ஒரு மருந்தை எடுத்து நான் உட்கொண்டு என் உடலில் இருக்கிற நோயை நீக்கிக் கொண்டு நான் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்ற சூழல் வருமானால் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் என்னை சாகடித்துக் கொள்வேனே தவிர அந்த மரத்தை வெட்ட மாட்டேன், கொல்ல மாட்டேன் என்று சொன்னவன் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய தமிழன்.
சங்க இலக்கியத்தில் எந்த புலவனுடைய வரிகளிலும் மரம் வெட்டினான், காடு வெட்டினான் என்ற வெட்டினான் என்ற சொல்லை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் நாற்காலி செய்வதற்கு மரம் வேண்டும், வீடு கட்டுவதற்கு மரம் வேண்டும். நீங்கள் மரங்களை வெட்டுவது பயன்பாட்டிற்குத்தான். ஆனால் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய அந்த அறப்பார்வை, அறக்கண்களுடைய புலவனுக்கு நீ வெட்டியது உனது பயன்பாட்டிற்கு என்றாலும் கூட அவன் பதிவு செய்கிறான், நீ கொலைகாரன். மரம் கொன்று, காடு கொன்று நாடாக்கி, கொன்று கொன்று என்றுதான் சொல்லுகிறான். வெட்டி என்ற சொல்லையே பயன்படுத்தாத, தேவையில்லாமல் நீங்கள் இயற்கையை சீண்டாதீர்கள் என்று சொன்ன சூழலியல் அறிவு 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய உங்களுடைய தமிழர்களுடைய அறிவு. கடற்கரையில் முழுநிலா வெளிச்சம், தேர் வேகமாக ஓடுகிறது, அவன் தலைவியை போய் சேர வேண்டும். பாகனுக்கு அதுதான் குறிக்கோள். அந்த சக்கரம் வேகமாக ஓடுகிற போது அந்த தலைவன் சொல்லுகிறான், பாகனே, இந்த தேர் இன்னும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தாமதமாக போய் என் தலைவியை சேர்ந்தாலும் பரவாயில்லை. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த நிலா வெளிச்சத்தில் நீ கண்களை நன்றாக விரித்து ஆய்வு செய்து, அந்த கடற்கரை ஓரமாக அந்த பெருகிய வெள்ள அலைகளில் நீந்தி கொண்டிருக்கின்றனவே, விளையாடி கொண்டிருக்கின்றனவே, அந்த நண்டுகளில் ஒரு சிறு நண்டின் மீது கூட நம் தேர்ச்சக்கரம் நசுக்கி விடாதபடிக்கு ஆய்வு செய்து ஓட்டடா என்கிறான். ஒரு நண்டை கூட நசுக்கி விடாமல் ஓட்டடா என்று சொல்லிய தமிழ் மூதாதைகளுடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை 1.5 லட்சம் பேர் சாக கொடுத்த வாழ்க்கை. ஒரு தூண்டில்காரன் வலைகளில் பிடிக்கின்ற பொழுது 100கணக்கான மீன்களை வாரிக்கொண்டு கரைக்கு வரலாம். பிடித்த மீன்களை நாம் அள்ளிக்கொள்ளலாம். மீதி மீன்கள் அது தண்ணீருக்கு போனால் பிழைக்கும், தரையில் இருந்தால் காகத்திற்கோ கடற்காக்கைக்கோ அது உணவாகும். ஆனால் இவன் தூண்டில்காரன். தூரத்திலிருந்து ஒரு புலவன் பார்க்கிறான். கைக்கு தானே வரும், தூண்டில்காரனுக்கு மீன் எங்கே வரும்? உயிரோடு கைக்கு வரும். அந்த கைக்கு வருகிற போது நீ உற்று பார்க்கிறாயே, உனக்கு அது என்ன மீன் என்று தெரியவில்லையா? அட பாவி, அது 100கணக்கான குழந்தைகளை வைத்திருக்கிற பிள்ளைத்தாச்சி மீன். நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த மீன் முள்ளுக்குள்ளிருந்து நீ மெல்ல அந்த மீனை எடுத்து நீ மீண்டும் தண்ணீருக்குள் போய் உன் குழந்தைகளை பெற்றெடுத்து உன் தாய்மையை முழுமையாக உணர் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய்? இரக்கமே இல்லாமல் பரிப்பெட்டிக்குள் போடுகிறாயே. கொலைகாரா, கொலைகாரா என்று சொன்ன குரல் சினை கயல் மாய்க்கும். எந்த உலக இலக்கியத்திலாவது நீங்கள் இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியுமா? தமிழ் புலவர்களை தமிழர்கள் எப்படி மதித்திருக்கிறார்கள். ஒரு மன்னன் அவையிலே அமர்ந்திருக்கிறான். அவனை பார்க்க இரவலர்கள் யாருமே வரவில்லை. கேட்கிறான், யாருமே வரவில்லை, எனக்கு இது வேண்டும் என்று கேட்க யாருமே வரவில்லை என்று சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், மன்னா, உன்னுடைய நாட்டில் நல்லபடியாக ஆட்சி நடக்கிறது, வேளாண்மை நடக்கிறது, எனவே எல்லோரும் பசி இல்லாமல் முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் வந்து பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்ற சூழல் யாருக்கும் இல்லை என்று சொன்னபோது அந்த மன்னன் சொல்லுகிறான், தேர்களை எல்லாம் கொண்டு வா அரண்மனை முன்பு என்று சொல்லி ஒவ்வொரு தேர்ப்பாகனையும் தேரில் ஏற்றி நீ எங்கே போவாயோ என்ன செய்வாயோ என்னிடம் வந்து தமிழ் சொல்லி பொருள் பெறுகிற இரவலர்களை
பல நாடுகளுக்கும் சென்று அழைத்து வா என்று சொல்லுகிறான். தேர்ப்பாகர்கள் சென்று போய் அங்கங்கே அவர்களை எல்லாம் அழைத்து வந்து மன்னனிடம் நிறுத்தி அவன் அவரவரை தமிழ் சொல்ல சொல்ல குடித்து 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 அவன் அவரவர்களுக்கும் அள்ளி கொடுத்து கொடுத்து நீ உன் ஊரில் போய் மகிழ்ச்சியாக வாழ் என்று நாடு தாண்டி இரவலர்களை வரவழைத்து பசியாற்றிய தமிழ் மன்னர்கள் வாழ்ந்த மண்ணையா இந்த மண். அதைவிடவும் உச்சமாய் ஒரு மன்னன் ஒரு புலவனை அழகாக அழைத்து அவன் வறுமையை நீக்கி புத்தாடை கொடுத்து தினமும் கடவாய்ப்பல் கடிக்க கடிக்க புலால் உணவுகளையும் சமைத்து கொடுத்துவிட்டு இன்னும் 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 2 நாள் 4 நாள் 10 நாள் அவனிடமிருந்து தமிழை அள்ளி குடித்து குடித்து கடைசியாக அந்த புலவன் சொல்லுகிறான், நான் வந்து 10 நாட்களுக்கு மேல் கடந்து விட்டன, தயவு செய்து என்னை என் மனைவியோடும் மக்களோடும் நான் சென்று வாழ வேண்டும், அவர்களுக்கும் நான் உறவாக இருக்க வேண்டும் இல்லையா என்று கேட்கின்ற போது பிரிய மனசில்லாத அந்த மன்னன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவனுடைய தேரிலே ஏறி அமர வைத்து, அது 4 குதிரைகள் பூட்டிய தேர், அமர வைத்து விட்டு 7 அடி பின் செல்கிறான் தேருக்கு பின்னால். எதற்காக தெரியுமா? அந்த புலவன் அவனுக்குள் இருக்கிற தமிழ் அதை மதித்த அந்த மாண்போடு அவன் 7 அடி பின் சென்று தலை குனிந்து அந்த தமிழுக்கு தமிழ் புலவனுக்கு வணங்கி அதன் பிறகு தேருக்கு அருகில் வருகிறான். தேருக்கு அருகில் வந்தவன் அவனை பிரிகின்ற அந்த நொடி தேர்ப்பாகனை பார்க்கிறான். அவன் கையிலே தார்குச்சி இருக்கிறது, சாட்டைக்கழி என்று சொல்லுவோம். அதை வாங்கி அதன் முன்னே இருக்கின்ற அந்த இரும்பு முள்ளை மெல்ல பிடுங்கி தன்னுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு சாட்டைக்கழியை கொடுத்து புறப்படு என்கிறான். எதற்காக தெரியுமா? எனக்கு யானை ஏற்றம் தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும், தேரில் பயணம் செய்கிற அந்த பயிற்சியும் நான் பெற்றிருக்கிறேன். நான் மன்னனாக வளர்க்கப்பட்டவன். போரில் எதிரிகளிடமிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக நீ இந்த சாட்டைக்கழியில் இருக்கிற முள்ளால் நீ அந்த குதிரைகளை குத்தி நீ வேகப்படுத்தி என்னை காப்பாற்ற வேண்டியிருக்கும். ஆனால் இப்பொழுது பயணப்படுகிறவன் ஒரு புலவன், அவன் சிந்திப்பவன். அவன் போகிற வழியில் நிதானமாக போக வேண்டும். அங்கே மல்லிகையில் முல்லையில் வண்டுகள் அங்கே இல்லறம் செய்து கொண்டிருக்கும். மான்கள் போகிற வழியில் அது மகிழ்ந்தாடி கொண்டிருக்கும். அந்த காட்சிகளிலிருந்து அவன் வாழ்வை சொல்லுவதற்கான சில ஓமைகள் அவனுக்கு தென்படும், உருவகங்கள் தென்படும், உள்ளுரை ஓமங்கள் அவனுக்கு கிடைக்கும். எனவே அந்த புலவன் செல்லுகிற தேர் மிக நிதானமாக நீ ஓட்டி செல்ல வேண்டும் என்பதற்காக உரையாடலே இல்லாத ஒரு திரைப்படத்தின் ஒரு இயக்குனனின் ஆளுமையோடு அந்த சாட்டைக்கழியில் இருந்த ஒரு முள்ளை பிடுங்கிக் கொண்டு அவன் கொடுத்தான் என்கின்ற ஒரு சங்க இலக்கிய காட்சி நீங்கள் வேறு உலகத்தின் எந்த இலக்கிய காட்சியில் பார்க்க முடியும்? எல்லா மனிதர்களோடும் எல்லா மக்களோடும் நாம் உறவினர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள் என்று சொல்லுகிற மரபு அந்த உரை பிழையான உரை. அது தமிழ் மரபுக்கு ஒவ்வாது. யாவரும் கேளீர் என்றால் எல்லா உயிர்களும் நம்முடைய உறவினர்கள் என்று சொன்னால்தான் அந்த முழுமையான உரையாக அது அமையும். ஏனென்றால் நாம் மனிதர்களின் உலகில் வாழ பிறந்தவர்கள் இல்லை, நாம் உயிர்களின் உலகில் வாழ பிறந்தவர்கள் என்று சொன்னது நம்முடைய தமிழ் மரபு. எனவே அந்த தளத்தில்
அவனுடைய 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவனுடைய அறிவியல் அறிவை பாருங்கள். ஒரு மயில் முட்டை அது ஒரு பாறைக்கு பக்கத்தில் கிடக்கிறது. அந்த புலவன் அதை பார்க்கிறான். அந்த மயில் முட்டை தனித்து கிடக்கிறது. அந்த தாய் மயில் வேட்டையாடப்பட்டதா விரட்டப்பட்டதா தெரியவில்லை. இப்போது அவன் அதை எடுத்து வீட்டிற்கு கொண்டு போய் அவையம் காக்கின்ற கோழியின் அந்த அடிவயிற்று சூட்டுக்கு அதை ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் அவன் சின்னஞ்சிறிய ஒரு குரங்கு குட்டியினுடைய கையில் கொடுக்கிறான். கொடுத்து விட்டு என்ன செய்கிறான்? அது பாறையில் உருட்டுகிறது என்கிறான். என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை என்ன ஆகும்? நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். ஏனென்றால் நாம் மனிதர்களில் உலகத்தில் வாழ பழகிவிட்டோம். அவன் உயிர்களின் உலகில் வாழ பழகிய புலவன். அவன் அந்த குரங்கு குட்டியினுடைய கையில் கொடுத்து விட்டு எழுதுகிறான். அந்த மாலை வெயிலின் சூட்டை உள்வாங்கி அந்த பாறை, வழவழப்பான பாறையில் அந்த குரங்கு குட்டி ஒரே சீராக உருட்டுகிற போது அந்த தாய் வயிற்றின் அடிச்சூடாக அந்த பாறையின் வெப்பம் கிடைத்து அந்த மயில் முட்டை குஞ்சு பொரிக்கும் என்ற ஒரு அறிவியல் உண்மையை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தமிழ் புலவன் எழுதியிருக்கிறான். அவனுக்கு நண்டு வேறு மனிதன் வேறு என்று எண்ணாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். நாம் கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் இல்லம் என்று சொல்லுகிறோம், வீடு என்று சொல்லுகிறோம், மனை என்று சொல்லுகிறோம். ஆனால் நண்டு கட்டி கொண்டு வாழ்கிற இடத்திற்கு என்ன பெயர் சொல்லுகிறோம்? வளை. அதுதான் சரி. 2022ற்கும் அதுதான் சரி. நண்டு கட்டி கொண்டு வாழ்வது வளை, மனிதன் கட்டி கொண்டு வாழ்வது மனை. அதுதான் சரி. ஆனால் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய புலவன் சொல்லுகிறான், நீ வேண்டுமானால் வளை என்று சொல்லிக்கொள், நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படியானால் நீ என்ன சொல்லுவாய் என்று கேட்கிற போது அவன் சொல்லுகிறான், நான் கட்டிக்கொண்டு வாழ்வது பெரிய மனை. என் நண்டே, என்னோடு வாழ பிறந்த நண்பனே, என் சிற்றுயிரே, நீ கட்டிக்கொண்டு வாழ்கிற அந்த இடத்திற்கு நான் என்ன சொல்வேன் தெரியுமா? சங்க இலக்கியத்திலே நண்டிற்கு அலவன் என்று பெயர். அவன் சொல்லுகிறான், அலவன் சிறு மனை என்கிறான். தன்னுடைய வீட்டையும் மனையாக, நண்டின் வீட்டையும் மனையாக சிந்திக்கின்ற பண்பாட்டு மரபு எவனுக்கு வரும்? என் தமிழனுக்குத்தான் வரும். ரெயின் ரெயின் கோ எவே என்று உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றீர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காட்சிகளை சொன்னால் அடுத்த உயிர்களையும் தன்னுடைய உயிரை போல் நேசிக்கின்ற, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாருடைய அந்த அருள் ஈரம் நம் குழந்தைகளுக்கு படுமா? அல்லது ரெயின் ரெயின் கோயவே என்று சொன்னால் வருமா? அதற்கு கூட நம்முடைய நாட்டுப்புற நம்முடைய பாட்டி எழுதியிருக்கிறாளே, மழை வருது மழை வருது நெல்லை அள்ளுங்க, முக்காப்படி நெல்லை குத்தி முறுக்கு சுடுங்க. அதில் சொல்லுகிறார்கள் பாருங்கள், சும்மா இருக்கிறவனுக்கும் உழைக்கிறவனுக்குமான வர்க்க வேறுபாட்டை. சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வையுங்க, ஏறு ஓட்டுற மாமனுக்கு எண்ணி வையுங்க. இந்த பாடலை குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தால் அது இந்த மண்ணின் விளைச்சல், மாண்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு வருமா? மழையே மழையே போ 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 என்றால் என்ன ஆகும்? மலையை உடைக்கிறீர்கள், மணலை தின்கிறீர்கள், மழையை சாகடிக்கிறீர்கள், தூய காற்றையும் இல்லாமல் செய்கிறீர்கள். இப்போது என்ன நடக்கிறது? நானும் போய் 9 நாள் ஐயா மகுடமுடி அவர்களுடைய அந்த பாதுகாப்பு உணர்வோடு நான் சேலத்திலே செயற்கை மூச்சால் நான் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே நிற்கிறேன். எதனால்? தமிழ் சோறு போட மட்டும்தானா?
உங்கள் உயிரை காக்க இந்த பண்பாட்டு உணர்வுகள் அது ஒரு சில காட்சிகளை மட்டும் சொல்லி நான் இடம்பெறுகிறேன். ஒரு புலவன் வருகிறான், மனைவியை அழைக்கிறான். அழைத்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதை அடிக்கோடு இட்டுக் கொள்ளுங்கள். மகாபாரதத்திலே நட்பின் அடையாளமாய் எடுக்கவா கோர்க்கவா, அதைத்தான் பட்டிமன்றங்களிலே நாம் அடிக்கடி சொல்லி அந்த நட்பின் உச்சத்தை நாம் சொல்லுகிறோம். ஆனால் இனி பர்வீன் சுல்தானா, உனக்கு நான் ஒரு வாக்கியத்தை தருகிறேன். கவிதா, உனக்கும் தான். புறம் 396. புலவனை மனைவிக்கு அறிமுகப்படுத்திவிட்டு சொல்லுகிறான், இவனை என் போல் போற்று. இவனை என் போல் போற்று என்று ஒரு கணவன் தன் மனைவியை தன் தமிழுக்காக இவனை பாதுகாத்து கொடு என்று சொல்லுகிற அந்த சொல்லாடல் என் தமிழின் பண்பாட்டின் உச்ச சொல்லாக நான் பார்க்கிறேன். இவனை என் போல் போற்று. இதைவிட இன்னொரு காட்சி. போர் முடிகிறது, தளபதி அவன் போர் முடிந்து ஏறி அமர்கிறான். பாகன் ஏறி உட்கார் என்றான். அவர் அப்படியே அந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கத்தில் ஒன்று சொல்லும்ல, அப்படி தலைவியைத்தானே பார்க்க போகிறான். அப்படி ஒரு சுழல்வதற்குள்ளாக இறங்கு அப்படிங்கிறான். என்னடா இப்போ தான் ஏறுன்ன இறங்குங்கிற, என்னடா நீ காற்றை தேரா கட்டி ஓட்டிகிட்டு வந்தியா அல்லது உன் மனசை தேரா கட்டிட்டு ஓடி வந்தியா? ஏறுன்னா இறங்குங்கிறியே என்று சொல்லிவிட்டு இறங்குகிறான். பார்த்தால் யார்? 2 மாதமோ 3 மாதமோ பாசறையில் எவ்வளவு காலம் இருந்திருப்பானோ இளம் மனைவி தவிப்போடு அவள் அங்கே நிற்கிறாள். நாங்கள் திரைப்பட இயக்குநர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? தலைவன் இங்கே, தலைவி அங்கே, 2 பேரும் இருக அணைக்க, அதற்கு மேல் தேர் ஓடுகிற ஒலியையும் யானை இது குதிரைகளுடைய அந்த சப்தத்தையும் போட்டு இவருடைய இறுகிய அந்த அணைப்புக்கு அந்த குதிரையினுடைய வேகத்தை நாங்கள் ஒலியால் நிரப்பி இருப்போம். ஆனால் அவன் சங்க இலக்கிய பண்பாட்டு மரபு அதிலே இருக்கிறதல்லவா? அவன் சொல்லுகிறான், பாகனே, என் நண்பனே என்று தோள் மீது கை போட்டு, நீ இன்றைக்கு என்னோடு விருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் போகிறாய் என்று தோளில் கை போட்டு வீட்டிற்குள் நுழைகிறானாம். அந்த நுழைகிற நேரத்தில் இவள் முணுமுணுக்கவில்லை. அந்த பெண்ணின் பண்பாட்டை பாருங்கள். அடடா, என் தலைவனே, என் கணவனே, வீட்டிற்கு வந்ததும் வராததுமாக எனக்கு ஒரு விருந்து பரிமாறுகிற வாய்ப்பை கொடுத்து விட்டாயடா என்ற ஒரு தமிழ் பெண்ணாக அவள் மகிழ்ச்சி அடைந்து அவளும் பின்னே உள்ளே போகிறாள் என்று அந்த சங்க இலக்கியம் சொல்லுகிறது. உங்கள் பண்பாடு உங்கள் மூதாதைகளுடைய அந்த பண்பாட்டின் தொடர்ச்சி தான். இதைவிட இன்னும் உளவியல் மருத்துவனாக ஒரு புலவன், ஒரு மான், அது ஒரு புல்மேட்டில் மேய்கிறது, நல்ல பசுமையான புல்மேடு. மேய்ந்து முடித்ததும் வழக்கமாக தன்னுடைய விடாயை தீர்ப்பதற்கான அந்த வாவி இந்த பக்கம்தானே இருக்கும் என்று வருகிறது. வந்து பார்த்தால் வாவியை காணோம். யாரடா தூக்கி கொண்டு போனது? என்ன ஆனது இந்த வாவி? இங்கே தானே இருக்கும், அதே புல்மேடு தானே நம்ம மேய்ஞ்சோம், இது என்னடா ஆச்சு? யார் தூக்கிட்டு போனா என்று அந்த எண்ணங்களோடு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன காற்று அப்படியே
அந்த கள்ளி செடியில் படர்ந்திருக்கிற அந்த முல்லை கொடிகளில் இருக்கிற பூக்கள் உதிர்கின்றன வாவியில். ஓ, இந்த காற்றில் உதிர்ந்து உதிர்ந்து இந்த முல்லை பூக்கள் தான் தரையில் விழுந்த ஒரு முழு நிலாவை போல் என் வாவியை மூடி இருக்கிறதா என்ற அந்த எண்ணத்தில் புரிந்துவிட்டது என்று போய் அந்த விளிம்பின் ஓரத்தில் தன்னுடைய வாயை வைத்து தன்னுடைய மூக்கால் என்று ஒரு பெருமூச்சு விடுகிறது. பெருமூச்சு விட்டவுடன் அந்த பூக்கள் எல்லாம் விலக, அந்த தண்ணீர் தெளிந்து தெரிய, அதை தன்னுடைய தாகம் தீர முழுக்க குடித்துவிட்டு அது திரும்பி போயிற்று என்றுதான் புலவன் சொல்லுகிறான். ஆனால் இதனால் அந்த புலவன் நமக்கு என்ன சொல்லுகிறான்? கணவனே, தலைவனே, துணைவனே, நீ உன் மனைவியை பிரிந்து 6 மாதங்களுக்கு மேல் தள்ளித்தான் வந்திருக்கிறாய். அவளும் உனக்காகத்தான் தவிப்போடு காத்திருக்கிறாள். ஆனால் அவள் வெறும் தின்பண்டம் அல்ல, அவள் வெறும் போகப் பொருள் அல்ல. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ இல்லாத இந்த 6 திங்கள்களில் உன்னுடைய அப்பாவாலோ உன்னுடைய அம்மாவாலோ இந்த ஊரில் இருப்பவர்களாலோ அவளுக்கு சில மனக்குழப்பங்கள், சில இடையூறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மனச்சுமையெல்லாம் அவள் தலையில் வைத்து கொண்டுதான் உன்னிடம் அமர்ந்திருக்கிறாள். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ போடணும். அம்மாவா? ஓ, அப்பாவா? அவங்களா? அப்படியா? என்று நீ பல ஈம்கள் போட்டு 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 உன் மனைவியினுடைய மனசுக்குள் இருக்கின்ற அந்த மனச்சுமைகளையெல்லாம் நீக்கி வெளியேற்றி விட்ட பிறகு, அந்த தாகம் எடுத்த மான் எப்படி அந்த மூடிய, அந்த பூக்களால் மூடிய அந்த குளத்தின் விளிம்பில் தன்னுடைய முகத்தை வைத்து மூச்சு விட்டு அந்த பூக்களை எல்லாம் விலக்கிவிட்ட பிறகு தண்ணீரை குடித்து தாகம் தீர்ந்ததோ, அப்படி உன் மனைவியினுடைய மூளைக்குள் இருக்கின்ற மனச்சுமையை எல்லாம் நீக்கிவிட்ட பிறகு நீ அந்த பெண்ணை தொடடா என்று சொன்னவன் தமிழன். கடைசியாக ஒரே ஒரு காட்சி. ஒரு திரைப்படத்தில் சிங்கம் சிங்களா வரும், பண்ணிங்க கூட்டமாக வரும் என்று சொன்ன உரையாடலை கேட்டு கைத்தட்டிய தமிழ்நாடு தான். ஆனால் என் தமிழ் இலக்கியத்தில் ஒரு காட்சி, இது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் தாய்மார்கள் சொல்லணும். அதாவது மரத்திலும் அறம் பார்த்த தமிழன். வேட்டைக்கு போகிறான். எந்த வேட்டைக்கு? பன்றி வேட்டைக்கு போகிறான். எதற்காக? பசிக்காக. பசி வேட்டைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்களோடு போகிற அந்த வேட்டை தலைவன் குறுங்காட்டிற்குள் போய்விடுகிறான். அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்கள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல அந்த மோப்பத்தினுடைய சில குறியீடுகளால் அவைகள் பாய துடிக்கின்றன. இவன் பார்க்கிறான் 10-15 குழந்தை பன்றிகள், ஒரு கணவன் பன்றி, ஒரு மனைவி பன்றி. ஆகா, இந்த வேட்டை நாய்களை உசுப்பி விட்டால் ஒரு 4-5 குழந்தை பன்றிகளையாவது கவ்விக்கொண்டு வந்துவிடும் என்ற எண்ணத்தில் இவன் அந்த நாய்களை உசுப்பி விடுகிறான். அப்படியே விசுக்கென பாய்ந்த அத்தனை நாய்களும் அடுத்த நொடியே இப்படி பந்துகள் போல் சுருண்டு வந்து அந்த தலைவனின் காலடியில் வாலை சுருட்டி கொண்டு மூச்சிறைக்க, தலைவா, எங்களால் நீ கொடுத்த பயிற்சியால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவன் என்ன, அவன் பல்லாது
எங்களை எல்லாம் நார் நாராக கிழித்து தொங்க விட்டு விடுவான் போல் இருக்கிறது. அவை கண்களா? அவை அந்த கண்களாலேயே எங்களை சுட்டு தின்று விடுவான் போல் இருக்கிறது. எங்களால் நீ கொடுத்த பயிற்சியால் எதுவுமே செய்ய முடியாது, இனி உன்பாடு அவன்பாடு என்கிறான். சரி, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அம்பரா தூணியில் இருந்த அந்த அம்பை எடுத்து வில்லில் வைத்து குறிபார்த்து அடிக்க அவன் முனைகிறான். இந்த இடத்தில் புலவன் இங்கே நிறுத்திவிட்டு அந்த இடத்திற்கு போகிறான். அங்கிருந்து அந்த கணவன் பன்றி மனைவி பன்றியை பார்த்து, அம்மா குழந்தைங்களாம் அழிச்சிட்டு வா, நீ 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 வா 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 நீ வா, நீ சீக்கிரம் வா, நீ பிள்ளைங்களை அழிச்சிட்டு வா வா வா, நீ போ, அந்த கல்லை தாண்டி போ, நீ நீ அந்த புதருக்குள்ள நீ போமா, நீ போ, நீ போ, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்று அந்த குழந்தைகளையும் மனைவியையும் அனுப்பி வைத்து விட்ட பிறகு இவன் குறிபார்த்து நிற்கிறான். இவன் குறிபார்க்கின்ற அந்த இடத்தில் இவன் வருகிற வழியின் பாறையாக பார்த்து அந்த ஆண் பன்றி அப்படி சம்மாந்து நின்று, இப்போ வாடா, இப்போ வாடா, ஒண்டி கொண்டி வாடா வாடா, நீ உண்மையிலேயே வீரனாக இருந்தா வாடா, வா வா. உரையாடல் இயக்குனர் உள்ளே போடுறாரு, அது பன்றியினுடைய உரையாடல். அது அவன் பார்க்கிறான். நாம இருந்தால் என்ன செய்தோம், இவ்வளவு திமிர் காட்டுறிய நீ என்று அடித்து 60 கிலோ 70 கிலோ அந்த ஊருக்கே 10 நாளைக்கு உப்பு கண்டம் போட்டு கூட அதை உண்ணலாம் என்று எண்ணியிருப்பான். ஆனால் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய உங்களுடைய அந்த பசிக்கு வேட்டையாட வந்த அந்த தலைவன் நினைக்கிறான், அடடா, ஒற்றை பன்றியா அவன், என் தலைவனை போன்ற ஒரு வீரத்தை இவனிடத்தில் பார்க்கிறேனே, ஒண்டி கொண்டி வா என்று அழைக்கின்ற இவனுடைய வீரம் என்னடா வீரம்? உன்னை கொல்வேனா? உன்னை கொன்றுவிட்டு உன் குழந்தைகளை அப்பா இல்லாத குழந்தைகள் என்று அட வைப்பேனா? உன்னை கொல்வேனா? உன்னை கொன்றுவிட்டு கணவன் இல்லாத மனைவி என்று உன் துணையாளை கண்ணீர் விட வைப்பேனா? ஒரு மிகச்சிறந்த வீரனை சந்தித்தேன் என்ற மகிழ்வோடு வாருங்கள் நாம் திரும்பலாம் என்று அந்த ஆண் பன்றியை மனைவியோடும் குழந்தைகளோடும் நீ போய் வாழ்ந்து கொள் என்று சொல்லி ஒரு புன்முறுவலோடு திரும்பினான் ஒரு தமிழ் மறவன். அறம் காத்த, அது பன்றிக்கும் அறம் பார்த்த வீரம் தமிழ் வீரம் ஐயா. கடைசியாக இன்னும் நான் நிறைய சொல்லலாம். ஒரு வில் அம்பு கலாச்சாரம் யார் யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பசு தண்ணீர் குடிக்க போகிறது. தண்ணீர் குடிக்க போய் கால் தவறி விழுந்து கால் முறிந்து விடுகிறது. அந்த இடத்தில் வில்லோடும் அம்போடும் அந்த வேட்டை சிறுவர்கள், எம் தமிழ் குழந்தைகள், 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய வேட்டைக்காக, பசி வேட்டைக்காக வில்லையும் அம்பையும் பயிற்சி எடுப்பதற்காக வந்த குழந்தைகள் அந்த தண்ணீரில் விழுந்து கால் முறிந்த அந்த மாட்டை மெல்ல தூக்கி ஒரு இலுப்பை மரத்தின் கீழ் அதை போடுகிறார்கள். அது நடக்க முடியாத நிலை. இந்த வில் அம்பு ஒரு கொலைக்கருவி தானே. அது முயலை அடிக்க வந்திருக்கலாம், மானை அடிக்க வந்திருக்கலாம். ஆனால் அதனை வைத்து கொண்டு அந்த குழந்தைகள் இலுப்பை மரத்தை பார்த்து இலுப்பை பூக்களை அடித்து 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 உதிர்த்து அதை கொண்டு அந்த மாட்டின் வாயிடத்தில் வைத்து நீ பசியாறு, நீ பசியாறு என்று ஊட்டி விடுகிற குழந்தைகள். ஒரு கொலைக்கருவியை, ஒரு மாடு, தன்னோடு வாழ பிறந்த ஒரு உயிர், தனக்காக உழைக்க பிறந்த ஒரு உயிர், அதற்கு தன்னுடைய வில்லும் அம்பும் உணவு சேகரிப்பு கருவியாக மாற்றி அங்கே கொடுக்கிறார்கள். அப்போது அந்த இலுப்பைப்பூ இனிப்பு பூ என்பது தெரிந்த ஒரு மான் அதை உண்ண வருகிறது. உனக்கு நான் நேற்று அடித்து போட்டேன்ல, இப்போ அது நடக்க முடியாத மாடு, அது சாப்பிடட்டும், உங்களுக்கு நாளைக்கு நான் பறித்து போடுறேன் என்று சொல்லி அவர்களை விரட்டி விட்டு இந்த மாட்டுக்கு ஊட்டி விட்ட தமிழ் குழந்தைகளுடைய கையில் வில்லையும் அம்பையும் கொடுத்த இனம் உங்களுடைய இனம். ஆனால் வடநாட்டில் இன்றைக்கும் என்ன நடக்கிறது? வில்லையும் அம்பையும்
குழந்தைகளுடைய கையில் கொடுத்து தெற்கே பார்த்து அடியுங்கள், தெற்கே பார்த்து அடியுங்கள், தெற்கே பார்த்து அடியுங்கள் என்று சொல்கிறார்கள். எதற்காக அடிக்கச் சொல்கிறார்கள்? இது ராவணன், தெற்கு ராவணன். இன்றைக்கும் வடநாட்டு குழந்தைகளை கொலைக்காரர்களாக மாற்றுகிற, கொலை சிந்தனைகளை ஊட்டுகிற பெற்றோர்களாகத்தான் வடக்கிலே இருக்கிறார்கள். அவர்கள் தலைவர்களுடைய கைகளிலும் அந்த வில்லையும் அம்பையும் கொடுத்து இன்றைக்கும் தெற்கை பார்த்து அடியுங்கள் அடியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழர்களே, பண்பாட்டை யார் யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த மொழியை கற்றுக்கொண்டு நான் இந்த பண்பாட்டை, இந்த வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு வடக்கிருந்து இங்கே அடிக்கச் சொல்லுகிற அந்த இந்தி மொழியை பேசியா நான் பண்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும்? என் தெற்கே, குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் வில்லையும் அம்பையும் கலைக்கருவியாக மாற்றி கவிழ்த்து போட்டு தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட என்று காந்தி அவர்களுடைய அகிம்சையை, அறத்தை போதிக்கின்ற ஒரு கொலைக்கருவியை கலைக்கருவியாக மாற்றிய என் தமிழிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இது தமிழ்நாட்டின் மொழி அல்ல, இது இந்தியாவின் மொழி அல்ல, இது உலகத்தின் மொழி, உலகத்து அனைத்து உயிர்களுக்குமான மொழி. இது ஒரு உயிர்களின் மூலிகை மொழி. இந்த மொழியை இங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களிடம் தயவு செய்து கேட்கிறேன், மனசாட்சியோடு. நீங்கள் தமிழ் வழியில் சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளிகளில் சேர்த்திருக்கின்ற பெற்றோர்கள் கைதூக்குங்கள். எண்ணிக்கையை பாருங்கள். தூய தமிழில் பெயர் வைத்துள்ள பெற்றோர்கள் கைதூக்குங்கள். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் போதவில்லை. இப்போது என்ன வலி எனக்கு தெரியுமா? எங்களை போன்ற தமிழ் உணர்வு உள்ளவர்களிடம், பர்வீன் சுல்தானா, கவிதா போன்ற எங்களுடைய இந்த உணர்வாளர்களிடம் என் குழந்தைக்கு ஒரு நல்ல தமிழ் பேர் வையும்மா என்று கேட்கிறார்கள். கேட்டாங்கள்ல பர்வீன், கேட்டாங்கள்ல? கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த எழுத்தில் வைக்கணுங்கிறாங்க. பெற்றது தமிழன், பெற்றது தமிழச்சி, படிப்பா பொறியியல், மருத்துவம், அப்புறம் என்ன கணினி, மருத்துவம் எல்லாம் படிச்சுட்டு 2.3 கிலோ அளவுக்கு அவ்வளவு வலுவான ஒரு குழந்தையை ஒரு தமிழனும் தமிழச்சியும் பெற்றெடுத்து பல்கலைக்கழகத்திலே படித்து, கல்லூரியிலே படித்து, வானூர்தியிலே ஏறி போய் அமெரிக்காவில் படித்து, கனடாவிலே படித்து, ஆஸ்திரேலியாவில் படித்து, கடைசியில் என்ன நடக்குது? ஐயா அவர் சொன்னார். யார் அவர்? உன் இனத்தை சார்ந்தவரா? உன் மொழியின் மீது பற்று வைத்தவரா? பற்று வைத்திருந்தால் டாவில் பேர் வைக்க சொல்கிறேங்க. டா டா இது உண்மையில் நடந்தது. நான் டாவில் என்ன பேர் வைக்க முடியும்? டப்பான்னு தான் பேர் வைக்க முடியும். ஏன் தமிழர்களே, ஏன் தமிழர்களே இவ்வளவு விழுமியங்களோடும் எல்லா உயிர்களோடும் நம்மை வாழ வைக்க இவ்வளவு விழுமியங்கள் உள்ள இலக்கியங்கள்? உலகம் உண்ண உண் என்றான் பாரதிதாசன். உலகம், எல்லா மனிதர்களும் சாப்பிட்டு விட்டார்களா என்று இல்லை. வண்ணத்து பூச்சிகள் பசியாறி விட்டதா? அணிலுக்கு உணவு கிடைத்து விட்டதா? மீன்கள் பசியாறி விட்டனவா என்று, எல்லா உயிர்களும் பசியாறி விட்டனவா என்று பார்த்து விட்ட பிறகு நீ உன் சாப்பாட்டில் கை வை என்று சொன்ன இனம் இன்றைக்கு நீங்கள் ஆங்கிலம் படித்தால் குளிர் பிரதேசத்தின் அந்த பண்பாட்டைத்தான் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். வெப்ப நாட்டின் தமிழை இன்றைக்கு குளிர் நாட்டிலும் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா எல்லா நாடுகளிலும் சனிக்கிழமை மட்டும் தமிழை படிக்க வைக்கிறார்கள். உலக நாடுகளில் தமிழர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம்
சனிக்கிழமை மட்டும் 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் தாண்டி குழந்தைகளை கொண்டு வந்து ஒரு பள்ளியில் அன்றைக்கு பாடம் நடக்கிறது என்றால் அங்கே காத்திருக்கின்ற மகிழ்வுந்துகள் 500க்கு மேல் அங்கே காத்திருக்கின்றன. தமிழ் படிக்க வைக்க குழந்தைகளுக்காக 500 மகிழ்வுந்துகளுக்கு மேல் காத்திருக்கின்ற அந்த பள்ளிகளை நான் பார்த்திருக்கிறேன், என் தங்கைகளும் பார்த்திருப்பார்கள். அன்னை பூபதி பள்ளி என்று நார்வேயில் இருக்கிறது, ஓஸ்லோவில். அந்த பள்ளியில் நான் போய் பேசிவிட்டு, நீங்கள் முன்னதாக போய்விட வேண்டுமென்றால் போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்கின்ற பொழுது, எங்கள் குழந்தைகளை வெளியேற்றுவதற்கு நாங்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாகும், அவர்களை மகிழ்வுந்துகளில் ஏற்றி அனுப்ப என்று. எங்கோ தொலைதூரத்தில் போன தமிழர்களுக்கு தாயின் பெருமை தெரிகிறது, தாய்மொழியின் பெருமை தெரிகிறது. ஆனால் தாய் மடியிலேயே கிடக்கின்ற நமக்கு அவருடைய பெருமை தெரியவில்லை. எத்தனை மொழியும் கற்றுக்கொள், நம் இனத்தமிழ் முதலாய் பெற்றுக்கொள் என்று எழுதினேன். எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் என்று எழுதினேன். என்னிடம் வாழ்க்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் நம்பிக்கை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். என்னிடம் புன்னகை இருக்கிறது, கேளுங்கள் தருகிறேன். தயவு செய்து என்னிடம் இருக்கும் மரணத்தை மட்டும் கேட்டு விடாதீர்கள். அதை என் தமிழுக்காக வைத்திருக்கிறேன், என் தமிழ் இனத்திற்காக வைத்திருக்கிறேன், என் தமிழ் ஈழத்திற்காக வைத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.